உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். திரைப்படம் நிஜமாகிறதா அல்லது கோட் நிஜமாகிறதா அப்படின்னு கூட இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறதுல தப்பே இல்லை வந்து. ஏன்னா நான் அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன், என்னுடைய கடைசி படம் இதுதான் அப்படின்னு அந்த சமயத்தில் நான் சொல்கிறது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் அறிவிக்கலை. ஆனால் பரவலாக பேசப்பட்டது என்னென்னா, கண்டிப்பாக இவர் வந்து கடைசி படமாக கோட் படம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இவர் நடிக்கிறதை விட்டுருவார், முழு நேர அரசியலுக்குள்ளே அவர் இறங்கிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் கருத்து இருந்தது. மிக குறிப்பான ஒரு விஷயம், கோட் ஒரு முக்கிய அரசியல் படமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஆரம்பத்தில் அதனுடைய கதை என்னன்னு தெரியாது, வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஒரு மாநாடே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம் டிராவலரை வச்சு ஒரு அரசியல் படமாக அது இருந்தது. அந்த மாதிரியான ஒரு அரசியல் படமாக விஜய் அவர்களுடைய ஒரு அரசியல் வாழ்வுக்கு மிக முக்கியமான படமாக கோட் இருக்கும் அப்படின்லாம் வந்து நிறைய டீகோட் பண்ண ஆரம்பித்தாங்க, நிறைய பேச ஆரம்பித்தாங்க. வந்து காரணம் என்னென்னா, விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் அறிவிக்கல, ராஜ்யன்னு ஒரு படத்தில் நடித்தார். வந்து அந்த படம் சரியாக போகலை. அந்த படத்தில் ஒரு சாங்கில் வந்து தொடர்ச்சியாக ஒரு 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 500-600 கொடி பறக்கும். அது அப்போ என்ன கொடின்னே தெரியாது. ஒரு ரசிகர் மன்ற கொடி கூட வேறு, புதுசாக ஒரு கொடி ஆரம்பிச்சார். நாங்கள் கூட ஏவிஎம்மில் தான் ப்ரெஸ் மீட் ஒன்று நடந்தது. அப்போ தான் அந்த கொடி சீன் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போலாம் கூட அவர்கிட்ட பத்திரிகையாளர்லாம் கேட்டப்போ, என்னது உங்கள் கட்சியோட கொடியா அரசியல்? அதில் ஒன்றும் கிடையாதுங்கன்ட்டு மௌனமாக இருந்துட்டார். ஆனால் அந்த படத்துலேருந்தே அவர் தொடங்கிட்டார், ராஜ்யம் அப்படி பேரை வச்சு அதுலேருந்தே தொடங்கிட்டார். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார், தேமுதிக அப்படின்னு. கோட் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு பலருடைய கருத்தாக இருந்தது. அதுக்கு முன்னாடி, அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு டீகோட் பண்ணி அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது பாருங்கள். அது இப்போ நம்ம சேலம் தொகுதியிலேருந்து விஜய் பார்த்திபன் அவர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இப்போ அமைச்சராக இருக்கார், அதுவும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கார். வந்து அவர் வந்து படங்கள்லாம் சின்ன சின்ன படங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணியிருப்பார். வந்து குறிப்பாக அவர் விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து இருக்கிறார், பொறுப்பில் இருக்கார். ரசிகர் மன்றத்திலேருந்து விஜய் நற்பணி இயக்கம் வரைக்கும் அவர் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறாரு, பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சென்னையெல்லாம் கூட நிறைய நிகழ்ச்சியெல்லாம் கூட விஜய் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம், சினிமா நிகழ்ச்சியெல்லாம் கூட நாங்கள் பார்த்துருக்குறோம். அவர் வந்து கோட் படத்தில் போக்குவரத்து காவலராக ஒரு சீனில் நடிச்சிருப்பார். போக்குவரத்து காவலராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சராக மாறிட்டார். அந்த படத்தில் நடிக்கும் போது அவர் நினச்சிருப்பாரா? ஒரு துளி நினச்சிருப்பாரா? இல்லை முதல்வர் விஜயாவது அப்போ நடிச்சிருப்பாரா? இங்கே வந்து நடிக்கிறாரு, நம்ம ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் நடிச்சுட்டு போகிறாரு. அடுத்த சில நாட்களில் நாங்கள் ஒரு அரசு அமைப்போம், அந்த அரசில் அவர் வந்து மினிஸ்டர் ஆவார், மினிஸ்டரில் வந்து அவருக்கு வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக மாறுவார் என்று சத்தியமாக நினைத்திருக்க மாட்டார். அங்கே வந்தது அவர் வந்து ஒரு நாள் கால்ஷீட்டுக்காக வந்து நடிச்சுட்டு போயிட்டார், அவ்வளோதான். இது கோட் படத்தில் நடந்த ஒரு விஷயம். நிறைய சொல்லலாம். நீங்கள் கோட்டே பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு ரகசியமான அரசியல் படமாக இந்த அரசியல் படம் முதல்ல ஆரம்பத்தில் பேசுது. குறிப்பாக தான் வந்து உருவகேலி செய்யப்பட்டேன், என்னது 2 விஜய்னு வந்துருச்சு. அதாவது தான் வந்து உருவகேலி செய்யப்பட்டேன், அந்த உருவகேலினால் மன உளைச்சலான, அதன் பிறகு வந்து ஃபோர்ஸ் ஆகி தன்னம்பிக்கையாகி திரைப்படங்கள் நடித்து ஒரு ஸ்டார் வேல்யூ பிடிச்சேன், ஸ்டார் வேல்யூ பிடித்த பிறகு இவ்வளோ மக்களுடைய அன்பை நான் சம்பாதிச்சேன், அந்த அன்பு தான் என்னை அரசியல் களத்திற்குள் வரவேற்றிருக்கிறதுன்னு கோட் படத்துடைய முதல் கதையாக அது பேசப்பட்டது. அதன் பிறகு அதை மாற்றிட்டாங்க. அதுதான் ஆரம்பத்தில், அதுதான் அந்த ஒன்லைன் வந்து அப்படிதான் கொண்டு போனாங்க. இல்லை இதுக்குள்ளே இவ்வளோ இதுவாக சொல்லணுமா அப்படின்ட்டு விஜய் அவர்கள் அப்புறம் அந்த லைனை மாற்றி கதையை வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்பா மகன் கதை அப்படின்னு போயிடுச்சு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில். அது வந்து விவாத பொருளாக கூட பேசினாங்க. வந்து TN2026 ஒரு கார் நம்பர் இருக்கும், அதை எடுத்து ரவுண்ட் பண்ணி டீகோட் பண்ணி யூடியூபர்ஸ், நான் உட்பட கூட எல்லாரும் வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க வந்து TN2026ன்னு இப்பவே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை இது அவரோட விருப்பம் கூட கிடையாது, வெங்கட் பிரபு வேணும்னே வந்து விஜய் அவர்களுக்கு ஐஸ் வைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்காரு. வெங்கட் பிரபு, பிரேம்ஜி இவங்களுக்குலாம் இதே வேலை தான் அப்படின்னு அவர் பேசுவாங்க. அப்புறம் விமர்சனமாக கூட இருந்தது. வந்து காருக்கு பின்னாடி நம்பர் பிளேட்டை வந்து TN2026 அப்படின்னு நீங்கள் வச்சுட்டா, நீங்கள் வந்து TN2026ல் நீங்கள் சிஎம்மா? உங்களுக்குலாம் ஆசைக்கு ஒரு அளவே இல்லையா விஜய்? ஆசைப்படுறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? முதல்ல நீங்கள் எம்எல்ஏ காட்டுங்க. நீங்கள் யார்? திரை விமர்சனம் பண்ணவங்களே வந்து
முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆகி காட்டுங்க. அரசியல்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? வந்து கோட் படத்துல யாரோ எழுதி கொடுக்குற டயலாக் தானே நீங்க படிச்சிருக்கீங்க. அதுக்குள்ள 2026 அப்படின்னு போயிட்டீங்கன்னு. ஆனா அதே TN 2026 விஜய் அவர்களை கேலி பண்ணி ஒரு படம் வந்தது. வந்து அது வந்த சீக்கிரத்துல காணாம போயிடுச்சு. அந்த படத்தை இப்படி உல்டாவா மாத்தி இருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். அதுல வந்து ஒரு கோமாளி, அத கோமாளி நடிகர், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் திடீர்னு ஸ்டார் ஆயிடுறாரு, அவர் வந்து அரியணையில ஏறிடுறாரு, அப்புறமா அவர் விட்டுட்டு சினிமாவுக்கே போயிடுறாரு. அப்படின்னு எங்க ஒரு சாதாரண நடிகர், அவரை உறவு கேலி பண்ணாங்க, அவரை எல்லாரும் போட்டு அடிச்சாங்க, அவர் இன்னைக்கு வந்து TN 2026 வந்து அப்படி நின்றுட்டாரு. அவர் தாங்க இன்னைக்கு ஸ்டார், அவர் தாங்க தமிழ்நாட்டுடைய CM அப்படின்னு அந்த படத்தை மாத்தி எடுத்திருந்தா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கோட் படத்தில் சமயத்துல இந்த கார் பிளேட், அந்த நம்பர் பிளேட் நம்பரை விமர்சிச்சவர்கள் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் அப்படின்னு வந்து நிச்சயமா. ஏன்னா அதிகப்படியா டீகோட் பண்ண படம் அப்படின்னா லியோ தான். லியோ வந்து என்ன சொல்றீங்க, வந்து இந்த ஏர்போர்ட் கிளம்பி காஷ்மீர் போனதுல இருந்து டிக்கெட் எடுத்து டீகோட் பண்ணியிருந்தாங்க. அங்க இருக்கிற வந்து காஷ்மீர்ல இருக்கிற அந்த பனி மலையை வந்து டீகோட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா வந்து அவர் வச்சுங்கிற அந்த காபி ஷாப் டீகோட்னு அது கோட்லயே வந்தது. கோட்ல எது மாதிரி வந்ததுன்னா முழுக்க முழுக்க அரசியல் பார்வையா பார்த்தாங்க. விஜய் தன்னுடைய அரசியல் பிரச்சார படமாக இந்த படத்தை வந்து அவர் ரெடி பண்றாரு, கதை தெரியறதுக்கு முன்னாடி. இதுக்கு வெங்கட் பிரபு வந்து மாட்டிக்கிட்டாரு. இந்த படம் வந்து குருவி தலையில பணங்கா வைக்கிற மாதிரி வேலையை ஏதாவது பண்ணி விஜயோடைய அந்த சினிமா கேரியரை காலி பண்ண போறாங்க. இது தேவையில்லாத வேலை. ரெண்டாவது, வெங்கட் பிரபு மாதிரி ஆட்கள் இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் பூரா வந்து ஆட்சியாளர்களுடைய கோபத்துக்கு ஆளாக போறாங்க. ஒண்ணுமே வரல அதுக்குள்ளே. அதே படத்தில் தான் இப்படி எப்படியாப்பட்ட ஒரு தில்லு வேணும் பாருங்க. இதை விஜய் அவர்கள் அன்றே கணித்து விட்டார்னு சொன்னா தப்பே கிடையாது. கடைசி கிளைமேக்ஸ்ல சிவா வாங்க இந்த துப்பாக்கியை பிடிங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சிவகார்த்திகேயனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இது விஜயே விருப்பப்பட்டு இந்த சீனுக்கு யாரை சார் நடிக்க வைக்கணும், கூப்பிடுங்க சிவகார்த்திகேயனை. இப்போ அவர் நினைச்சிருந்தா யார் வேணாலும் கூப்பிட்டுருக்கலாமே. ஆனால் தனக்கு பிறகான சினிமாவில் அந்த இடத்தை பிடிக்கக்கூடியவர், பிடிக்க தகுதி உள்ள ஒரு நபர் அப்படின்னா அவர் தான். கணிக்கிறது தானங்க ஒரு ஹீரோ. அதுதானங்க விஜய் வந்து மறுபடியும் சொன்னது. 250 கோடி சம்பளம், ஒரு வருஷத்துக்கு 4 படம் நடிக்கிறாங்களா, 1000 கோடி. அந்த ஹீரோ வந்து எனக்கு சினிமா வேணாம், நான் வச்சுக்கிறேன் தாங்க துப்பாக்கி தாங்க, இந்த பிடிங்க, நீங்க தாங்க அடுத்த தளபதி, நீங்க தாங்க அடுத்த ஸ்டார். அது ஆக முடியாது. அது வேற சிவகார்த்திகேயன் தீர ஒரே ஒரு பேட்டியில சொல்லிட்டாரு, விஜய் சார் இடத்த பிடிக்கிறதுக்கெல்லாம் இன்னும் வந்து 5 வருஷம் ஆகும் சினிமாவில். அவர் அவ்வளவு வந்து நெருப்பாற்றல் நீஞ்சி வந்து இந்த இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்னு. ஆனா அதை கொடுக்கறதுக்கு ஒரு தில்லு வேணுங்க. வந்து நான் ஒரு பேரை சொல்ல, ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன். ஒரு நடிகர், அவருக்கு இப்போ வயசாகி போச்சு. அவர் ஒரு 80களில் மிக ஃபேமஸான ஒரு நடிகர். அவங்க பையனும் பெரிய நடிகர், மிக பிரபலமான நடிகர். அவருடைய பிறந்த நாள் விழா டி நகர்ல அவருடைய வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அவரை மாதிரி உருவம் கொண்ட ஒருத்தர். இந்த இதெல்லாம் ஆடலும் பாடல் நிகழ்ச்சியில பண்ணுவாங்க இல்ல, எம்ஜிஆர் வேஷம் போட்டுக்கிற மாதிரி, ரஜினி வேஷம் போட்டுக்கிற மாதிரி, இவங்களாம் அந்த உருவ ஒத்துமையிலுக்குள்ள பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு நபர் வந்து அந்த தெரு வழியா அப்படி போயிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. அவரை மாதிரியே. அவரை பார்த்தவொடனே இவருக்கு பயம் வந்துருச்சுங்க. வந்து அடிப்படையில அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது அங்க இருக்கவங்களை கூப்பிட்டு, யோ யார் அது வந்து ஏன் இருந்தாலும் அங்க நிக்கிறாப்புல, ஆனா உங்ககிட்ட பார்க்கணும் உங்களோ, யோ ஏதாவது காசு கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க நீங்க. காரணம் என்னன்னா, அந்த வயசுல அவர் எல்லாத்தையும் உச்சத்தில், அவர் வந்து அவருக்கு போட்டியெல்லாம் வந்து நிக்க போறது இல்ல, ஒரு பயம் தான், தனக்கு போட்டியா அவர் வந்துட போறாருன்னு. இதுக்கு அவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆன ஒரு நடிகர். அவர் அப்பா அண்ணன் வேஷத்துல நடிக்கக்கூடிய தகுதிக்கு வந்துட்டாரு. அவர் உச்சத்தெல்லாம் பார்த்துட்டாரு. ஆனாலும் தான் அந்த உருவ ஒற்றுமை கொண்ட ஒரு நபரை பார்த்தோன்னு அவர் பயப்படுறாரு அப்படின்னா, அப்ப இந்த ஃபீல்டு எவ்வளவு, இந்த இடம் எவ்வளவு முக்கியமான இடம்னு அவங்களுக்கு பாருங்க, ஒரு பயத்தை உண்டாக்குது. அப்படி ஒரு உச்சத்துல இருக்கிற அந்த நடிகர், நான் சொல்றேன் விஜய் அவர்களை, ஒரு கோட் படம் அவ்வளவு பெரிய வியாபாரம், அவ்வளவு பெரிய ஐப்பு படம் இதுவாயிட்டு இருக்கும்போது அதுல ஒரு காட்சியை என்னங்க பிடிங்க துப்பாக்கிய தூள் கலப்புங்க அப்படின்னு சொல்றதுக்கு மிகப்பெரிய தில்லு வேணுங்க. அது அப்புறமா அந்த படம் வந்து விஜய் அவருடைய கடைசி படம். அதுக்கப்புறம் வந்து படமே பண்ண பொறுத்தல அப்படிலாம். அப்புறம் ஜனநாயகன் அறிவிச்சார், இதான் என் கடைசி படம், இதுக்கப்புறம் நான் அரசியல் தான் முழுசு. அப்புறம் இதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் சும்மா. நவம்பர் மாதம் ஷூட்டிங் போறாரு, அக்டோபர் மாதம் கதை கேட்க போறாரு. என்னென்ன பாருங்க, என்னென்ன உருட்டுன்றீங்க. தீபாவளிக்கு அவர் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, வர தீபாவளிக்கு. இதெல்லாம் சும்மா, அவர் வந்து படுதோல்வி அடைஞ்சிருவாரு அப்படின்னு. ஏன்னா திரைப்படத்தில் என்னென்னலாம் பண்ணாரோ அது நிஜத்தில் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்.
இங்கே தூத்துக்குடி எம்எல்ஏவும் மீன்வளத்துறை அமைச்சருமான நடிகரும் இயக்குனருமான ஸ்ரீநாத், அவர் விஜயோட நண்பர். ஆக்சுவலாக அவர் ஒரு படம் விஜய் அவர்களை வச்சு பண்ணுறதா இருந்தது. ஓகே, பண்ணியாச்சு. அதை ஆக்சுவலாக அந்த கதை என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு மீனவர். ஏன்னா விஜய் அவர்களுக்கு மீனவர்களுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில், எப்போ நான் சொல்றது, வேலாயுதம் பட காலத்திலேயே நாகப்பட்டினத்தில் ஒரு கூட்டத்தில் இறங்கி பேச ஆரம்பிச்சப்போ அந்த கூட்டமே ஆர்ப்பரிச்சுது. எந்த மீடியாவும் கூப்பிடல, யாரும் இது பண்ணல. செல்போன்ல அப்ப இருந்த ஒரு செல்போன்ல எடுத்த ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் யூடியூப்ல இருக்குது, போய் பாருங்க நீங்க. பொள்ளாச்சியில வேலாயுதம் படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து அந்த நாகப்பட்டினம் மீனவர்கள் மீது தொடர்ச்சியான துப்பாக்கி சூடு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதற்கு எதிராக வந்து ஒரு குரல் கொடுத்த ஒரு நடிகராக தான் அப்ப தெரியும். அந்த சமயத்துல தான் ஸ்ரீநாத் அவர்கள் உங்களை வச்சு ஒரு படம் பண்ற நண்பா, இந்த படம் வந்து மீனவர் சம்பந்தப்பட்ட கதை அப்படின்னு அது ப்ராசஸிங்ல இருந்து அப்புறம் போயிடுச்சு. அப்புறம் திரும்ப அதை தட்டி மறுபடியும் அதை வந்து ரெடி பண்ணாங்க. ஆனா விஜய் அவர்கள் வேணாம் மறுத்துற காரணம் என்னன்னா, சூரான்னு ஒரு படம் வந்தது இல்லை, அதுக்கப்புறம் வேணாம், இந்த சப்ஜெக்ட் உள்ளே தொட வேணான்னு விட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து மீன்வளத்துறை அமைச்சர், தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர். எது சொல்ல வரேன்னா, நீங்க திரைப்படத்தில் பார்த்த விஷயங்கள், கடைசி அந்த திரைப்படத்துல அவருடைய அந்த கேரியர்ல என்னென்னலாம் அவர் செஞ்சாரோ, இன்னும் வந்து ஜனநாயகங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரியல. வந்து நிச்சயமா ஜனநாயகன் ஒரு முழுக்க அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நான் வந்து அந்த பைரசியில பார்க்கவும் மாட்டேன், தியேட்டர்ல வந்தாதான் பார்ப்பேன் நான் அந்த படத்தை. ஆனா அந்த படத்தை என்ன மக்களம் பண்ணி என்ன இது பண்ணி அது வந்தா வந்து விஜய் வந்து அப்படி பயங்கரமான வெற்றியை பெற்றுவாரு. அதை தடுத்துட்டா கல்யாண மண்டபத்துல சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா மாப்பிள்ளை என்ன பண்ணுவாருன்ற கதையா. அந்த படத்தை தடுத்து நிறுத்திட்டா விஜய் டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு, மொத்தத்தையும் காலி ஆயிடும் அப்படின்லாம் ஒரு காமெடியான முடிவு பண்ணி வந்துடுது படம். விரைவில் இன்னும் ஒரு 10 நாள்ல அந்த படம் வந்து திரைப்படம் வருது. அது என்ன அரசியல் பேச போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன சொல்றேன்னா, திரைப்படத்தில் என்ன நடந்ததோ அதுதான் நிஜத்தில் இன்று அரசியலில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் முதல்வர் விஜய் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.